காலேஜ் நாடகத்துல சித்ரா உன் கூட வேஷம் போட்டதுனால அவ உன்னை காதலிக்கிறானே முடிவு பண்ணிட்டியா? மட்டையா மட்டையா மாட்டாயா மாட்டாயா? காதலை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? அவளும் நோக்கினாள், அண்ணலும் நோக்கினாள். நேத்து ஒரு பிச்சைக்காரி எங்க கையில பணம் கேட்டா. பர்ஸ திறந்த பணம் இல்ல. அவ என்ன பார்த்தா, நான் அவளை பார்த்தேன். அவளும் நோக்கினாள், நானும் நோக்கினேன். எங்க 2 பேருக்கும் காதல. அது வேற நோக்கல், இது வேற நோக்கல். கொஞ்சம் கூட கூச்சப்படாம என்ன தொட்டு தொட்டு பேசினதாங்கிறேன். நிஜமா? உன்னை தொட்டு பேச கூச்சப்படவே இல்ல? பாக்க அவன் உன்ன ஒரு பொம்பளைக்கு சமமா மதிச்சுட்டாடா. அரைஞ்சிடுவேன். பொம்பளைங்க சடான்னு காதலை வெளியே சொல்ல மாட்டாங்கடா. காலேஜ் பொம்பளைங்க கூட நாமளதான் புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கிறது? அவ ஒரு சினிமாக்கு கூப்பிட்டு வரேன். ஏன் என்கிட்ட காசு இல்ல, அவளுக்கு செலவு வைக்கிறோம் நினைச்சுக்கிறதுக்கா? சரி, வீட்டுக்கு கூட்டிட்டு போ. மடையா, மீட்டிங் போட்டால காதல் பண்ணுவாங்க. என்ன செய்யலாம்? ஒரு லவ் லெட்டர் எழுதிரு. பதில் போடுவாங்க. பதில் நிச்சயம் போடுவோம். பதில லெட்டர்ல போட்டா அது காதல், உன் கன்னத்துல போட்டா கன்றாவி. அவ என் கன்னத்துல அற கொடுக்க மாட்டாடா. உன் கன்னத்துல பின்ன என்ன கொடுப்போம்? அடல் சொல்லி லவ் லெட்டர் எழுத. அன்பே, ஐயா, பார்க்கும் இடமெல்லாம் உன்னைத்தான் பார்க்கிறேன். உன் விழியிலே என் இதயத்தை காண்கிறேன். உறக்க சொல்லாத, கேட்கவே அசிங்கமா இருக்குது. எழுதும்போது டிஸ்டர்ப் பண்ணாத. ஆமா பிரபாகர், இந்த லெட்டரை முடிச்சுட்டு யார் கையில கொடுத்து அனுப்ப போற? உன் கையில தான் கொடுத்து அனுப்ப போறேன். வேண்டாமா, பயமா இருக்கு, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. நீயே கொண்டுட்டு போய் அவகிட்ட கொடுக்கணும்னு அவசியம் கிடையாதா? லேடிஸ் ஹாஸ்டல்ல ஒரு கிழமை இருப்பான், அவங்கிட்ட கொடுத்துருவான். லேடிஸ் ஹாஸ்டல் பக்கத்துல யார் இருப்பாங்கன்னு கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஆமா, வாட்ச்மேன் கையில கொடுக்கறது. அவன் ஏதாவது சொன்னா 8 நாள் 4 நாள் கொண்டு போய் சேர்த்துருவான். பிரபாகர், எனக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுது. என்ன? நீயே அந்த வாட்ச்மேனை கூப்பிட்டு லெட்டரை கொடுத்துற. மடையா மடையா, இது காதல் விவகாரம். டைரக்ட் அப்ரோச் கூடாது. தூதுதான் அனுப்பணும். அதுதான் சுவை, அதுதான் பண்டை தமிழ் முறை. வந்துட்டான், தமிழுக்கு வந்துட்டான். காதல் வரைக்கும் தமிழ் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. கொடுத்துட்டு வடக்கண்ணா. சரி சரி, அந்த வாட்ச்மேனுக்கு கொடுக்கறதுக்கு பணத்தை எடு. கஞ்சப்பேன நீ கூட. ஆமாடா, ஊர்ல இருக்கிறவன் காதலுக்கெல்லாம் நான் ஃபைனான்ஸ் பண்றேன். எடுறா பணத்தை. அமைதி அமைதி. கதையா இருக்குது. எவ்வளவு கேட்டாலும் கொடு. அவனுக்கு எதுக்குடா இவ்வளவு பணம்? ஒரு மாதிரியான ஆள்றா. கேஸ் பட்ட கேஸா? அதை வச்சு எல்லாத்தையும் பினிஷ் பண்ற விட்டு. என்னப்பா, தோட்டத்துலாம் சரியா தண்ணி ஊத்தலையா? ஊத்துறங்க. சரி, கடைக்கு போய் ஒரு நெருப்பட்டி வாங்கி வா, நான் தண்ணி ஊத்துறேன். கொண்டா. யார கூப்பிட்ட? உன்னதாமா கூப்பிட்டேன். வாட்ச்மேன், ஒன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே, ரொம்ப ரகசியம். நீ என்னப்பா சொல்ற, புரியவே இல்ல. உங்க காலேஜ்ல படிக்கிறான பிரபாகர், அவன் இல்லப்பா, அவன் இந்த லெட்டர் என்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சுட்டான். அந்த ரூம்ல சித்ரா இல்லப்பா, அவகிட்ட நீ இந்த லெட்டர் கொடுத்துடணும். என்ன சொல்ற வாட்ச்மேன்? இதை கொண்டு போய் நான் கொடுக்கணுமா? ஏன் கொடுத்தா என்ன? உனக்கு என்ன அதோட பெரிய வேலை? நான் யார் தெரியுமா? தெரியுமே. சில்லறை இல்லாம உங்ககிட்ட ஒண்ணும் நடக்காது. இந்த 25 பைசா படி. 25 பைசா. எனக்கு 25 பைசா? உன் மூஞ்சிக்கு அது போல. இந்த 75 வச்சுக்கோ. சொல்ல சொன்ன கொடு லெட்டர். ஆமா, என்ன லெட்டர் இது? ஊர் ரொம்பலாம் உனக்கு சொன்ன காரியத்தை ஒழுங்கா செய்வியா? கரெக்ட். சில்லறை கொடுத்துருக்கீங்களா? கொண்டாடி. ஆமா சார், நீங்க யாருன்னே தெரியலையே. நாம இந்த பிரபாகர் ஃப்ரெண்ட். ஓஹோ, நான் ஒருவேளை இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் நினைச்சேன். இந்த காலேஜ்ல எவன் படிப்பான்? ஆமா, உங்க காலேஜ்ல ஒரு ப்ரொஃபசர் இருக்காரா? சரியான அரை பைத்தியமாவே. நிஜமாவா? சில நேரங்கள்ல முழு பைத்தியமா கூட மாறிடுவாரு. ஆல்ரைட் ஆல்ரைட். இங்கிலீஷ் வரையா உனக்கு? கேவா, உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா எனக்கு? ஆல்ரைட் ஆல்ரைட். இந்த ஆல்ரைட் முதல்ல சித்ரா கிட்ட கொண்டு போய் லெட்டர் கொடுத்து காரியத்தை கரெக்டா முடி. அப்புறம் இஷ்டம் போல பட்டை போட்டுக்கோ. பட்டையா? ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குறியா? சரியான கிழவமா நீ. சும்மா போடு பட்ட, நான் ஒண்ணும் கண்டுக்க மாட்டேன். என்னடா கொடுத்துட்டியா? பலே 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 பலே, ரொம்ப சந்தோஷம்டா. அந்த வாட்ச்மேன் என்னடா ரொம்ப பிகு பண்ணிக்கிறான். நான் விடலையா, கையில 75 பைசா வச்சு திணிச்சேன். உன் லைஃப்ல இந்த ஒரு காரியத்தையாவது சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிடா. ஆமா, அவன் ரொம்ப ஸ்டைலா இங்கிலீஷ் பேசுறான். இங்கிலீஷ் அது எங்க கூட பேசி பழக்கம், என்னால பேசிருப்பான். எதுக்குடா? ஆல்ரைட் 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 ஆல்ரைட். என்ன ஆல்ரைட்? ஆல்ரைட் நான் சொன்னேன். பிரபாகர், கம் ஹியர். எஸ் சார். கம் டு மை ரூம் இமிடியட்லி. உடனடியா என் ரூமுக்கு வா. ஆல்ரைட் ஆல்ரைட் ஆல்ரைட். என்னடா இது? அவன் என்னமோ அதிகாரமா ரூமுக்கு வந்துட்டு போறான், நீ என்னமோ எஸ்ஆர் எஸ்ஆர்ன்ற. என்ன ஒரு வாட்ச்மேன் கிட்ட இவ்வளவு வேணா? வாட்ச்மேனா? அவன் தானே வாட்ச்மேன்.
அப்படின்னா லெட்டர் இவர்கிட்ட கொடுத்த காசு முடிச்சியா பட்டையும் போட சொன்னியா போட்டு போறா போடா ஐயோ ஏண்டா உன் லைஃப்ல இந்த ஒரு காரியத்தையாவது சக்சஸ்ஃபுல்லா முடிக்க வேணாமா? அவர் என் ப்ரொஃபசரா. ப்ரொஃபசர் அவரு நான் அவர்தான் வாட்ச்மேன் நினைச்சேன். ப்ரொஃபசரா அவர் ஏன்டா இப்படி ட்ரெஸ் எடுக்கிறார்? இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணிக்குவாரு. சாயங்காலம் வாட்ச்மேன் தான் கார்த்தால ப்ரொஃபசர்னு எனக்கு எப்படிடா தெரியும்? நான் என்ன செய்வேன்? என்ன டிஸ்மிஸ் பண்ண போறாரு எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு நான் என்ன ஆக போறேன்னு போ. பிரபாகர் அந்த ப்ரொஃபசருக்கு ஒரு 25 பைசா கொடுத்து நைஸா அவரை அட்ஜஸ்ட் பண்ண பாரு. உடம்பு கழுத்து. கடவுளே நீதான் என்ன காப்பாத்தணும். நான் ஒரு பெரிய கேட்ல மாட்டிக்கிட்டேன்டா. என்ன நடந்தது? உன் தங்கச்சி இல்லையே விளையாட போயிருக்கா? என்ன விஷயம்? நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன், நீ தப்பா நினைக்க மாட்டிய. விஷயத்தை சொல்லு, அப்புறம் நான் தப்பா நினைக்கிறேன்னா இல்லையான்னு சொல்றேன். விஷயத்தை சொன்னா தப்பா நினைச்சுப்பேன், தப்பா நினைக்கலன்னு சொல்லு, அப்புறம் விஷயத்தை சொல்றேன். என்னடா குழப்பறேன்? நான் குழப்பறேன்டா, அந்த கிரிப்பைய குழப்பிட்டான். அவன் நல்லா குழப்பானே, என்ன சமாச்சாரம்? சம்பத், உன் தங்க எவ்வளவு அழகா இருக்கா. அவன் மேல காதல் வர்றது சகஜம் தானே. அவளை ஒருத்தன் காதலிச்சா அது தப்பா? அவன் யாரா மடைய? ஏன் தங்கையை காதலிச்சவன்? அப்போ உன் தங்கையை காதலிக்கிறவன் மடையங்கிறியா? நான் ஒருத்தன் இருக்கனா இல்லையா? என்ன கேட்காம என் தங்கையை எப்படி காதலிக்கலாம்? அப்படின்னா உன்னை காதலிச்சுட்டு அப்புறம் உன் தங்கையை காதலிக்க சொல்றியா? யார் அவன்? அது நான் தான்டா. பிரபாகர், உன் வாயாலேயே வரட்டுன்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். சித்ராவை நீ காதலிக்கிறது எனக்கு எப்போ தெரியும்டா? எனக்கு இப்பதான் தெரியும். அதான்டா காதல். காதலிக்கிறவங்களுக்கு மெதுவாதான் தெரியும், மத்தவங்களுக்கு எல்லாம் ஆரம்பத்திலேயே தெரிஞ்சிடும். நீ ஒண்ணு தப்பா நினைக்கலையே? சித்ரா அதிர்ஷ்டசாலி. ஆமா, ஆபத்துன்னு சொன்னி என்னது? அது கேட்கறியா? நானு சித்ராவுக்கு எடுத்து லவ் லெட்டரை இந்த கிரீப்பைய கொண்டுட்டு போய் ப்ரொஃபசர் கிட்ட கொடுத்தான். ஐயோ, அவன் ஏன்டா ப்ரொஃபசர் கிட்ட கொடுத்தான்? ப்ரொஃபசர் சித்ரா மாதிரியா இருக்காரு? வாட்ச்மேன் மாதிரி இருந்தாரு, அதனால தான் கொடுத்தான். அவர் அதை படிச்சுட்டு என்ன ரூமுக்கு வர சொல்லியிருக்காரு. எதுக்குடா? லவ் பண்றதுக்கு. மடையா, காலேஜ்ல இருந்து என்ன டிஸ்மிஸ் பண்ண போறாரு. இதுல இருந்து நான் தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான். காலேஜ் பின்பக்க கேட்டு வழியா? கேட்டுடா, காமெடி பண்றியா? ப்ரொஃபசர் சித்ராவை கூப்பிட்டு விசாரிக்க போறாரு. அதுக்கு சித்ரா என்ன சொல்லணும் தெரியுமா? எனக்கு பிரபாகருக்கு எங்க வீட்டு பெரியவங்க ஏற்கனவே கல்யாணம் எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டாங்க, அதனால நாங்க இப்படித்தான் அடிக்கடி லெட்டர் எழுதிக்குவோம் அப்படின்னு சொல்ல வைக்கணும். அவ சம்மதிக்க மாட்டான். நீ தான் சம்மதிக்க வைக்கணுங்கிற. என்னடா சித்ராவே வருது, அதுகிட்டே கேட்போம். சித்ரா, சித்ரா, நல்ல சமயத்துல வந்த. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னா? இந்த பய பிரபாகர் இருக்கானே, ப்ரொஃபசர் கிட்ட மாட்டிக்கிட்டான். ஒண்ணு இல்ல, இவன் எழுதுனது அவர்கிட்ட மாட்டி. என்ன எழுதினாரு? அது ஒண்ணும் இல்ல, இந்த சின்ன கடிதாசி, இந்த இவ்வளவு பெருசு லெட்டர். என்ன லெட்டர்? அது ஒண்ணும் இல்ல, சாதாரண அந்த லவ் லெட்டர். லவ் லெட்டரா? யாருக்கு எழுதுனீங்க? அதான் உனக்கு தான். எனக்கா லவ் லெட்டர் எழுதுனீங்க? அது இப்ப ப்ரொஃபசர் கையில கிடைச்சிடுக்கும். உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவர் என்ன பத்தி என்ன நினைப்பாரு? அத பத்தி கூட எனக்கு கவலை இல்ல. ப்ரொஃபசர் என்ன பத்தி என்ன நினைப்பாரு? அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் இப்ப ப்ரொஃபசர் கிட்ட போய் அந்த லெட்டரை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது, எல்லாம் நீங்களா செய்த அக்கிரமம்னு சொல்லிடுறேன். சித்ரா, நீ பாரத நாட்டு பெண், அதுலயும் தமிழ்நாட்டு பெண். அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு அத்தனை குணங்களையும் இப்பதான் யூஸ் பண்ணணும். ப்ரொஃபசர் கிட்ட போகும்போது அச்சப்பட்டு நாணப்பட்டு விஷயத்த சொல்லாம வாய மூடிக்கிட்டு இருந்துடணும். ஆமா, இன்னும் 2 கூட இருக்கே, மடம் பயிர்ப்பு. அதுக்கு என்னடா அர்த்தம்? மடம்னா லவ் லெட்டர் எழுதினவனை தான் காதலிக்கணும்னு அர்த்தம். பயிர்ப்புன்னா இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லாம கெத்தா நம்மளுக்குள்ளே மூடி மறைச்சிடலாம்னு அர்த்தம். நீ போட நான் வரேன். சித்ரா, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். முடியாது முடியாது முடியாது. யாரை கேட்டு லெட்டர் எழுதுனீங்க? உங்களுக்காக ப்ரொஃபசர் கிட்ட போய் சொல்ல நான் தயாரா இல்ல. இந்த மாதிரி நடப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஐ எம் சாரி சார். என்னத்தை மன்னிக்கிறது? உன் கண்ணுக்கு அது காலேஜா தெரியவே இல்லையா? இஷ்டப்படி நடக்கிறதா? நோ நோ சார், அவசரத்துல ஏதோ நிதானம் இல்லாம நடந்துகிட்ட, மன்னிச்சிடுங்க சார். இந்த லெட்டரை எழுதி கண்டவங்கிட்ட கொடுத்து வச்சிருக்கீங்க. இந்த லெட்டர் வேற யார் கைக்காவது கிடைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? இந்த காலேஜினுடைய கௌரவமே காத்துல பறந்து போயிருக்கையா? சார், என்ன தவறா நினைக்காதீங்க சார். முட்டாள்தனமா நடந்துட்டு நல்ல ஆட்டுக்கடா மாதிரி திருன்னு மொழி. இந்த லெட்டர் வேற எவன் கைக்காவது கிடைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? நீ சித்ராவுக்கு காதல் கடிதம் எழுதிருக்கிறேன் தான் நினைப்பான். நீங்க சொல்றது புரியலையா? நீ சித்ராவுக்கு காதல் கடிதம் எழுதல, நாடக வசனம் தான் எழுதி அனுப்பிச்சிருக்கிறேன்ற விஷயம் எனக்கு தான்ப்பா புரியும். மத்தவங்களுக்கு எப்படி புரியும்? காதல் கடிதம் தான் எழுதி அனுப்பிச்சிருக்கிறேன் நினைப்பாங்க. சார் சார் சார், நீங்க இப்படி நினைப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். ஆல்ரைட் ஆல்ரைட். பிரபாகர் சார், மத்தவங்க பார்த்திருந்தா
காதல் கடிதம்னு தானே நினைப்பாங்க. உங்களை தவிர வேற எந்த முட்டாப்பைய பார்த்திருந்தாலும் அப்படிதான் சார் நினைப்பான். அதான் சொல்றேன். நல்ல வேளை நான் பார்த்தேன், நாடக வசனம்னு புரிஞ்சுக்கிட்டேன். அது எப்படி சார் அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டீங்க? ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், வயசு, அனுபவம், இது கூட தெரியாதா? எனக்கு இங்கிலீஷ் தெரியும் சார், இருந்தாலும் ரொம்ப சீக்கிரம் தான் சார் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி காதல் வசனங்கள் எல்லாம் கண்டவங்க கிட்ட கொடுத்து அனுப்பாரு. வேற என்ன சார் செய்யலாம்? நீயே நேரா கொண்டு போய் கொடு. வித் யுவர் பர்மிஷன் சார், நாளையில இருந்து அப்படியே செஞ்சிடறேன். பிரபாகர் சார், ஒண்ணு செஞ்சுட்டா என்ன? எது வேணாலும் செய்வேன் சார். இந்த மாதிரி எழுதி கொடுக்கறத விட நீயே போய் கரெக்டா சொல்லி கொடுத்துறேன்ப்பா. அப்பதான் அவளுக்கு நல்லா புரியும். ஐடியா சார், சாரி சார், ஐடியா சார், அப்படியே செஞ்சிடலாம் சார். ஏன்னா மத்தவங்க பார்த்தா இதெல்லாம் அசிங்கமா நினைப்பாங்க. ஐ டோன்ட் லைக் இட். நீங்க பெரியவரே சொல்லிட்டீங்க, இனிமே லெட்டர் கிட்ட எல்லாம் ஒண்ணு கிடையாது. உங்க ஆசீர்வாதத்தோட டைரக்ட் அப்ரோச்சிங் தான். குட் குட், தேங்க் யூ தேங்க் யூ. சித்ரா, இந்தா இது உனக்கு. படி. சார், இந்த பேப்பர் இதுல எழுதி இருக்கிறது எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். எனக்கு ஒண்ணுமே புரியல சார். மண்டு மண்டு, ஒரு தடவைக்கு 2 தடவை படி, கரெக்டா புரிஞ்சு போகும். சார், நான் நிஜமா சொல்றேன் சார். நான் சொல்றத பூரா கேளுங்க சார். ஒண்ணு கேட்க வேண்டாம் சார், ஒத்துக்கிறேன் சார், தப்பு என் மேலதான். தப்ப ஒத்துக்கிட்டியா? ஒத்துக்கிட்டேன். நீ எழுதுனது அவளுக்கு ஒண்ணுமே புரியலையா? இதுக்கு தான் சொன்னேன், நேரா போய் விளக்கமா நல்லா கத்துக்கணும். உத்தரவு சார், சார் சொல்லிட்டாரு, இனிமே எல்லாமே நேரா தான். சார், என்ன சார் புரிஞ்சுக்காம பேசுறீங்க? யார பார்த்து சொல்றேன்? சாருடைய ஏஜ் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறாரு. குட் குட். சார், சார் எல்லாம் போர் கிடையாது, அவர் சொன்னபடி செய். போ. சித்ரா, எல்லா விஷயங்களையும் பிரபாகர் கரெக்டா சொல்லி கொடுப்பான். நீ விளக்கமா கேட்டுக்கோ. சார், நீங்க அவரை புரிஞ்சுக்காம பேசுறீங்க சார். உனக்கு தான் ஒண்ணும் புரியல, நான் புரிஞ்சுக்கிட்டேன். பிரபாகர், யூ டேக் கேர் ஆஃப் ஹர். எஸ் சார். சார், உங்க மாதிரி ப்ரொஃபசர் கிடைக்கிறதுக்கு எங்க காலேஜ் ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கணும் சார். விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். உன் நாடகம் ஓஹோன்னு சக்சஸ் ஆகணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார், எஸ், நாட்டி நாட்டி பாய்.